நிறைய நம்ம வந்து சாப்பிடும் பொழுது நம்ம இங்கே கவனமே இல்லை. எல்லாம் நம்ம டிவி பார்த்துக்கிட்டு, செல்ஃபோன் பேசிக்கிட்டு, அப்போ தான் மீட்டிங் பேசிக்கிட்டு, நிறைய தியேட்டரில் உட்காந்துட்டு உள்ள ஸ்நாக்ஸ் உள்ளே போயிட்டு, அப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு சிறுகுடலில் அரைக்குதா, ஜாமாயி நிற்கிதா, அதுக்கு ஏதாவது தண்ணி லூப்ரிகேஷன் மாதிரி ஏதாவது தேவையா என்ன, எதுவுமே நமக்கு தெரியாதனுடைய விளைவுகள் தான். அதனால் கான்ஸ்டிபேஷனுக்கு நீங்கள் முற்றுப்புள்ளி வைக்கணும்னா நீங்கள் சாப்பிடக்கூடிய உள்ளே கொடுக்கக்கூடிய இன்டேக் மேலே நீங்கள் கவனம் செலுத்தி ஆகணும். அப்போ லூப்ரிகேஷனோட அந்த ஃபுட்டு போகுதா, அல்லது ட்ரையான ஃபுட்டு தான் அதுக்கு அப்புறமாவது நம்ம லூப்ரிகேஷன் கொடுக்குறோமா அரைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கவனம் வச்சுக்கணும். அதனால் உணவு கொடுக்கப்படும் பொழுது கொஞ்சம் லூப்ரிகேஷனோட கொடுங்க. அன்னைக்கு சாப்பிட்ட உணவுகள் எல்லாம் லூப்ரிகேஷன் ஃபுட்டாக தான் சாப்பிட்டாங்க. கஞ்சி, கூழ் இப்படி வந்து பார்த்தா அவங்களுடைய உணவு முறைகள்லாம் இருந்துச்சு. நல்ல சாம்பார், ரசம், மோர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல நொறுங்க அரைச்சி சாப்பிட்ற மாதிரி வந்து கூழ் உணவுகளாக தான் வந்து சாப்பிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ட்ரை. காலையில் எந்திரிச்சோம்னா இட்லி, தோசை, திரும்பவும் வந்து மதியம் அப்படியே ட்ரையாக சாப்பாடு, நைட்டுக்கு நிறைய ஹோட்டலுக்கு போயிட்டு பார்த்திங்கன்னா எருவாட்டி மாதிரி ஃபுல்லாக வரட்டி, ரொட்டி, நான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ட்ரையான உணவுகள்.